ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம இன்றைக்கி டிடபிள்யூஎஸில் மறுபடியும் வேர்டு எடுத்துக்கிறோம். வேர்டில் இன்சைட் பார்க்குறதுல இன்னும் கொஞ்சம் ஹைப்பர் லிங்க் இருக்குது, அது பார்க்க போகிறோம். வேர்டில் இன்சைட் எடுத்தாச்சு, அதில் பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. சப்போஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால், நம்ம சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்க போகிறோம். ஃபார் get for diploma result click here இதுமாரி இருக்கும். இப்போ இந்த கிளிக் ஹியர் இருக்கு இல்லையா, அந்த ஹியரை மட்டும் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் போகிறேன். இந்த இடத்துல ஹைப்பர் லிங்க் இருக்கு இல்லையா, ஹைப்பர் லிங்க் கொடுத்தோன்னா இப்படி வரும். இந்த இடத்துல அட்ரஸ்ங்கிறது இல்லையா, அந்த அட்ரஸில் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன், டோர் டு வெப்சைட்டோடைய அட்ரஸ் இருக்குது, இதை டைப் பண்ணிட்டேன். இதில் இப்போ ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னு கேட்டால் இப்போ வந்துடும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு கண்ட்ரோல் கிளிக் பண்ணணும். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கனாலே வெப்சைட்டுக்கு போய்டும். பார்த்தீங்களா, அந்த வெப்சைட் பேஜ் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இந்த ஹைப்பர் லிங்கோட யூஸ். மறுபடியும் இன்னொருத்தர் பார்க்கலாம் பாருங்கள். ஹைப்பர் லிங்க் செக் பண்ணுறது என்ன பண்ணேன், அந்த வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஹைப்பர் லிங்க் இன்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஹைப்பர் லிங்க் கொடுத்தீங்கனாலே போதும், ஹைப்பர் லிங்க் வந்துடும். அதில் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால் வெப்சைட்டோடைய அட்ரஸை டைப் பண்ணிடணும். எந்த இடத்துக்கு போகணுமோ அதை ப்ளஸ் முடிச்சிட்டோன்னா இதை இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ண என்ன ஆகிடுதுன்னு கேட்டால் டேரெக்டாக அந்த இது வெப்சைட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கு தான் இந்த ஹைப்பர் லிங்க் யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இதுலேயே வேர்ட்லேயே இந்த இன்சைட் வேர்ட் ஆர்ட் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, இது ஒன்றும் இல்லை, நம்ம டிசைனாக ஒரு வேர்டு கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து ராஜா பாருங்கள், ஒரு ஹெட்டிங்கோ இல்லை டிசைன் பண்ணுறதுக்கோ இது யூஸ் ஆகுது. இது கலர்ஸ் கொடுத்துக்கலாம், என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு ஷேடோவோட வருது இல்லையா நேமு, அதுமாரி இந்த டிசைன்ஸ் போகிறதுக்கு இந்த வேர்ட் ஆர்ட்டில் இன்சர்ட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால் இந்த இன்சர்ட்டை யூஸ் பண்ணி போடலாம். இதுதான் இந்த இதில் இருக்குது பிளாங்க் பேஜஸ். இந்த பேஜ் பிரேக்குன்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த லைனோட நமக்கு பேஜ் பிரேக் ஆகிடணும், நெக்ஸ்ட் பேஜ் போகணும் அப்படின்னா இந்த பேஜ் பிரேக் கொடுத்தோன்னா பேஜ் பிரேக் ஆகிடும். பார்த்தீங்கன்னா 2 பேஜ் வந்துச்சு இல்லையா. ஸோ நம்ம இங்கே டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த இதுக்கு தான் இந்த பேஜ் பிரேக் இருக்குது. ஸோ இது எல்லாமே தான் இந்த இன்சர்ட்டில் இருக்கிறத நம்ம பார்த்தாச்சு. அவ்வளோதான். இப்போ இதை பார்த்துட்டோமா, ஹைப்பர் லிங்க் புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஹைப்பர் லிங்க் இது இங்கே இருக்குது, இன்சர்ட்டில் இருக்குது. எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த அட்ரஸை டைப் பண்ண வேண்டியதான். ஸோ இதெல்லாம் நம்ம இங்கே போடுறது. இன்றைக்கி பார்த்ததில் இன்சர்ட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இதில் ஏதாச்சும் ஒன்று தான் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டால், இது ஒரு பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னாலும் இதையும் சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் பிரிண்ட் எடுத்துடலாம். பிரிண்ட் எடுக்கிறது இது தெரிஞ்சுக்கங்க, ஏன்னா அதுதான் அவுட்புட் தான் நீங்கள் முக்கியமாக சப்மிட் பண்ணணும். வாழ்க வளமுடன்.